தலைப்புச் செய்திகள். இலங்கை ராணுவ உத்தியோகத்தர்களுக்கு விடுக்கப்பட்ட விசேட அறிவிப்பு. முன்னாள் போராடி 3வது நாளாக தொடர் போராட்டத்தில் உடல்நிலை மோசம். தமிழ் தேசிய பிரச்சினையை புறந்தள்ளிவிட்டு பொருளாதார பிரச்சினைக்கு தீர்வு காண்பதை ஏற்க முடியாது எம்.ஏ. சுமந்திரன் கருத்து. பிரதமர் ஹரணி அமரசூரிய முல்லைத்தீவில் மக்கள் சந்திப்பில். சீன அதிகாரிகள் இலங்கைக்கு விஜயம். பிரதமருடன் கலந்துரையாட சந்தர்ப்பம் தரவில்லை, தாம் ஏமாற்றப்பட்டதாக கேப்பாப்புலவு மக்கள் விசனம். மின்சாரம் தாக்கி வேலனை சட்டிப்புலம் சிறுவன் பலி. வெட்டுக்காயங்களுடன் இளைஞரின் சடலம் மீட்பு. ரத்னபுரியில் அதிக வெப்பநிலை பதிவு. இலங்கை ராணுவ மேஜர் பதவிக்கு கீழே உள்ள அனைத்து பணியாளர்களும் தங்கள் கடவுச்சீட்டுகளை அந்த படைப்பிரிவுகளிடம் ஒப்படைக்குமாறு உத்தரவிட்டுள்ளதாக ராணுவ பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இதற்கான காரணம் வெளியாகாத நிலையில்